இப்போ தாராபுரம் பகுதியில் வந்துட்டு ஏதாவது சூழியல் சிக்கல்கள் இருக்கா? அப்படி இருந்தால் அதை வந்து நாம் தமிழர் மாணவர் பாசறை தரப்பில் வந்துட்டு என்ன மாதிரி வந்து முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கீங்க? இப்போ நான் அண்ணன் அப்போவே முன்னாடியே சொன்ன மாதிரி கோனோ கார்பஸ் அப்படிங்கிற மரத்தை அகற்றி தாராபுரம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருச்சு. இனி அடுத்தபடியாக நகரங்களில் முக்கிய பகுதிகள்லையும் கிராமங்கள்லையும் குப்பைகள் குவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு தொடர்ச்சியாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மனு கொடுத்தோம். திருப்பி பதில் கடிதம் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போது நம்ம என்ன எச்சரிக்கையாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மாணவர் பாசறை உறவுகள் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாணவர் பாசறை உறவுகளாக ஒன்றிணைஞ்சு இந்த குப்பைகளை எல்லாம் விட்டால் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களுக்கு முன்னாலும் அந்த குப்பைகள் கொட்டப்படும். மீறி போனால் என்ன வழக்கு தான் விலகும். அண்ணன் சீமானங்களை என்ன சொல்லி வளர்த்துருக்காரு அப்படின்னா, இந்த மொல்லை மாதிரி முடிச்சவிக்கி கேப் மாதிரி கஞ்சா விற்கிறவ கேனப்பைய இவனை தாண்டா சிறை சிதைக்கும், புரட்சியாளனை என்றைக்குமே சிதை செதுக்கும்னு சொல்லி வளர்த்துருக்காரு. அதனால் இந்த சிறை வழக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாங்கள் இல்லை. அதனால் கூடிய சீக்கிரம் இந்த குப்பைகளை அள்ளலைன்னா ஒவ்வொரு அரசு அலுவலகங்கள் முன்னாலும் மாணவர் பாசறை உறவுகளால் அந்த குப்பைகளெல்லாம் கொட்டப்படும். மேடை ஏறிட்டு வந்துட்டு சீமான் துருப்பிடிச்ச சாமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் பேசி அடுத்த நாளே வந்து அவருக்கு அவங்க கட்சியில் வந்து ஒரு உயர்நிலை பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படுது. அதுக்கு வந்து எதிர்வினையாக வந்துட்டு யாரும் சரியாக பேசலைன்னு நினைக்கிறேன். இப்போது அதுக்கு எதிர்வினை ஏதாவது கொடுக்க முடியுமா? அந்த பேசின ஒரு பேர் லொயாலாமணின்னு நினைக்கிறேன்னா, அவர் ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட கொஞ்ச நாளில் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, அண்ணன் விஜய் அவர்களுடைய ஒரு படம் 1000 புத்தகங்களை படித்ததுக்கு சமம் அப்படின்னு. இது அந்த குருவி படமா? அந்த மாதிரி படம் தான் நினைக்கிறேன். பாலம் பரப்பாரு. இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி, அதில் இந்தி திணிப்பு வருதுல, அப்போ இந்தி திணிப்பை எதிர்த்து விஜய் குரல் கொடுத்துருக்காருல அப்படின்னு சொன்னவர். ஏதோ பாட புத்தகத்தில் வரப்போகிறத கூட ஒரு பேச்சு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா போராளிகளை மறந்த சமூகம் கோமாளிகளால் ஆளப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ தாராபுரம் பகுதியில் வந்துட்டு ஒரு 5 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டதாக வந்து செய்தி கேள்விப்பட்டோம். இப்போ அதுக்கு வந்து இந்த தாவேகா காரணமாக இருக்குமா? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கடைகோடி ஒரு முட்டுச்சந்து மூளைக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை அப்படின்னாலும் அதற்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் தான் பொறுப்பு. இப்போ இவங்களுக்கு புரியாது. அண்ணன் சீமான் சொன்னதான், போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கார்ப்பரேட் முதலாளி மகனுக்கும் கடைகோடி தொழிலாளியின் மகனுக்கும் ஒரே தரத்திலான கல்வி இலவசம்னு சொன்ன சீமான இந்த மக்கள் புறக்கணிச்சிட்டு ஏதோ திரை பிம்பத்தில் வந்த விஜய் அவர்களை இன்றைக்கு முதலமைச்சராக அரியணையில் உட்கார வச்சுருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய புனித நூலான திருக்குரானில் நபி அவங்க கிட்ட கேட்குறாங்க, அழிவு எப்போ வரும் அப்படின்னு. அதற்கு ஏக இறைவன் நபி சொல்கிறாரு, தகுதி இல்லாதவனின் கைகளில் பொறுப்பு ஒப்படைக்கின்ற பொழுது நீங்கள் அழிவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. அவர் அன்று சொன்னதுடைய விளைவு இன்றைக்கு திமுகவில் என்ன பாலியல் சம்பவம் நடந்ததோ அதே பாலியல் குற்றங்கள் தாவேகா ஆட்சியில் நடக்குது. எந்த லாக்அப் டெத்து நடந்ததோ அதே தாவேகாவில் நடக்குது. இதுதான் ஆட்சி தான் மாறுது, காட்சி மாறல. அதனால தான் நானும் சொல்லுவேன், நாம் தமிழர் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிற எல்லா கட்சிகளுடைய கொடியினுடைய வண்ணம் தான் வேறு, எண்ணமெல்லாம் ஒன்று தான். ஏன் தம்பி பயங்கரமாக ஓவன்றாங்க, எங்கள் தலைவர் வந்தார் பயங்கரமாக செஞ்சிட்ருக்காருன்றாங்க, 1.25 கோடி ஓட்டு வாங்கிட்டோம், பயங்கரமான சதவீதத்தை எட்டிட்டோன்றாங்க, நாங்கள் நிறைய நல்லது செஞ்சோன்னு சொல்கிறாங்க, 700 டாஸ்மார்க்கு முன்னதாக கூட சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் குறைகளை எடுக்கிறீங்களே. ஆமாண்ணா, உண்மையிலே ஆக சிறந்த ஆட்சியை வந்து இந்த மக்கள் தமிழகத்தில் நிறுவியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ கூட சமீபத்தில் இன்ஸ்டாவுக்குள்ளே போனால் ரீல்ஸ் வருது, பல தாய்மார்கள் கண்ணீரோட கதறிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க குடியிருந்த வீட்டை இடிச்சிருக்காங்க அப்படின்னு. நான் அப்போ தான் யோசித்தேன், அந்த தாய்மார்களாக ஒரு தப்பு பண்ணிட்டாங்க.
வீட்டு முன்னாடி விசில் கோலம் போட்டிருந்தா வீடு இடிக்காமல் காப்பாற்றப்பட்டிருக்கோம். மாறா போடாமல் இருந்திருப்பாங்க போல், அதனால தான் இடிச்சிருக்கு. அதே போல் இப்போ தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் இருக்கோம். கர்நாடகாவிலேருந்து மேகதாது அணையை கட்டுறது பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு புசி ஆனந்த் அவர்கள் அதுக்கு எதிராக ஏதாவது கண்டனமோ அறிக்கையோ வெளியிடுவார் அப்படின்னு பார்த்தா, ஜனநாயகன் படத்தை திருவிழா போல் கொண்டாடணும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காப்புல. அப்படிப்பட்ட ஆக சிறந்த ஆட்சியை தான் தமிழ்நாட்டில் மக்கள் இது பண்ணியிருக்காங்க. இன்னும் 5 ஆண்டுகள் போகட்டும், என்னென்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து நாங்களும் பார்க்கத்தான் போகிறோம், மக்களும் பார்க்கத்தான் போகுது, நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க. நான் இதே ஆக சிறந்த ஆட்சியில் ஒரு ஆக சிறந்த அமைச்சர் தான். எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லாதப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் மாத்திரையை சங்கில் தண்ணியில் கரைச்சி தான் வாயில் ஊற்றுனாங்க. ஆனால் இந்த ஆக சிறந்த அமைச்சர் ஒருத்தர் தான் கிரிக்கெட் ஸ்டேடியமில் உட்காந்து மாத்திரையை ஏடிஎம் கார்டை வச்சு நுணுக்கி குழந்தையே பக்கத்தில் ஆனால் தான் குழந்தைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அவலமெல்லாம் இந்த ஆக சிறந்த ஆட்சியில் தான் நடக்குது. கல்வியை கற்றுக் கொடுக்குற ஒரு புனிதமான இடம் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்து வாசலில், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சுவற்றில் ஜனநாயகன் படத்தோட அந்த சுவரொட்டிகளை ஒட்டியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் அவங்களுடைய அதிகார போதை, அந்த பதவி திமிர், ஆணவத்தின் உச்சம். தாவேக்காரங்க ஒவ்வொருத்தரும் இப்போ நடக்கிறது முழுக்க ரீல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து யாருமே சொல்ல முடியாதண்ணா. நான் திருப்பி நான் அதனால தான் சொல்கிறேன், திமுகக்கும் தாவேக்காக்கும் கட்சியினுடைய பேரும் கட்சி கொடியினுடைய வண்ணமும் தான் வேறு, ஆனால் எண்ணமெல்லாம் ஒன்று தான். இப்போ 700க்கு மேற்பட்ட டாஸ்மார்க்குகளை நாங்கள் மூடியுள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன பொய்யா? 700 டாஸ்மார்க்குகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா, இந்த தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பொழுதும் கூட 1000 மதுபான கடைகளை மூடியிருக்காரு. அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் 700 கடைகளை மூடியிருக்காரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம், அதில் தப்பு சொல்ல முடியாதுண்ணா. ஆனால் இதே ஆட்சியில் இதே முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் 54 புதிய மதுபானங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்காரு. இதை பற்றி ஏன் யாரும் பேசுகிறதில்ல அப்படிங்கிறதான் எங்கள் கேள்வி. இந்த ஆட்சியாளர்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே தன் நாட்டினுடைய குடிமக்கள் மேலே ரொம்ப அக்கறைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்வாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் குடிக்கிற மக்கள் மேலே அக்கறைப்பட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் ரெஸ்ட்ரோ பார் அப்படின்ற நவீன ஒரு மதுபான கடையை திறக்க அனுமதி கொடுத்துருக்காரு. ஏன் தம்பி, ஸ்டாலினாவது 100 யூனிட் தான் இலவசம் கொடுத்தாரு. இப்போ பார்த்தியா, முதல்வர் 200 யூனிட் கொடுத்துருக்காரு. ஏன் அவர் செய்கிறது நல்லதை எதுவுமே ஏற்றுக்க மாட்டிங்களா? இது எந்த வகையில் நியாயம்? அது சரிதானா? நான் உங்களுக்கு ஒரு காணொளி காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7000 வந்துருந்தது. எழுதுறவங்க கிட்டே கேட்டோம், இல்லை மீட்டர் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா ஓடுது, நீங்கள் நான் காமிச்ச இந்த காணொலியில் இருக்கிற சகோதரி சொல்கிறாங்க, ஆரம்பத்தில் 200, 300, 500ன்னு வந்துட்டு இருந்த அந்த மின்சார கட்டணம் கரண்ட்டு பில்லு கடைசியாக 7000 ரூபா வந்திருக்கு போன மாதத்தில். சரி போனால் போகுது அப்படின்னு கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த மாதம் 29,000 ரூபா வந்திருக்கு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, சாதாரண குடிசை வீட்டில் இருக்கவர், என் வீட்டில் கரண்ட்டே அதிகமாக பயன்படுத்துறதில்ல, எனக்கு 28,000 ரூபா வந்திருக்கு தம்பி அப்படின்னு புலம்புறாரு. அப்படிப்பட்ட ஆக சிறந்த மின்சாரத்துக்கான திட்டத்தை தான் ஜோசப் விஜய் அவர்கள் வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத இதிலே நல்லாவே தெரியுதுண்ணா. விவசாய கடன்கள் ரத்து செஞ்சுருக்காங்க. இப்போ பல பக்கம் விவசாயிகள் போராட்டம் பண்ணுற செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? நடந்து முடிந்த தேர்தலுக்கு அப்புறம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலை எப்படி சந்திப்பீங்க? ஏற்கனவே தோல்வியுற்று எல்லாமே ஒரு தோய்வு மனநிலையில் இருக்கீங்க. இப்போ திரும்பவும் எப்படி வீரியமாக களமாட முடியுமா? கண்டிப்பாண்ணா. இப்போ வெளியே இருந்து பார்க்குற பல பேரும் சொல்கிறது என்னென்னா, 8 விழுக்காடுலேருந்து 4 விழுக்காடு வந்துட்டீங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் மக்களுக்காக நிற்க போகிறீங்களா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜோசப் விஜய் அப்படிங்கிற சூறாவளியினால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அல்லு சில்லு பதறுகளாக பறந்து போயிடுச்சு. இப்போது எப்பேற்பட்ட புயலே வந்தாலும் அசைக்க முடியாத வீரியமிக்க 19 லட்சம் ஆலமரங்கள் கம்பீரமாக இருக்குது.
நாம் தமிழர் பிள்ளைகள் காற்றடிக்கும் திசையெல்லாம் பறந்து போகின்ற பதர்கள் இல்லை. புயலே அடித்தாலும் அதே இடத்தில் அசையாமல் இருக்கும் தூய நெல்மணிகள். இந்த கேஜிஎஃப் படத்தில் கூட ஒரு வசனம் வரும், காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காற்று கர்ஜனை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. இனி வருகின்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் எந்த அளவுக்கு பங்கெடுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மாணவர் பாசறை எங்களுடைய உறவுகள், எங்கள் அண்ணன் அப்துல் ரகூப்பை எங்களுடைய குறியீடாக ஏற்றுக்கிட்டு களப்பணி செஞ்சிட்ருக்கோம். முன்பு செஞ்சதை விட 100 மடங்கு 1000 மடங்கு வீரியமிக்க அண்ணன் செந்தமிழன் சீமான் பதுக்கி வைத்த தமிழ் தேசிய தோட்டாக்கள், தமிழ் தேசிய மாணவர் படை வெகுண்டெழுந்த அரசியல் களத்திற்கு வரத்தான் போகிறோம். இந்த இடைத்தேர்தலில் தமிழ்நாடு தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களும் அதை பார்க்கத்தானே போகிறாங்க. நன்றி தம்பி, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஆக்கப்பூர்வமான காணொலியாக, ஆக்கப்பூர்வமான ஒரு பகிர்வாக இருந்தது. மிக்க நன்றி தம்பி, வணக்கம்.